ரஞ்சகம் மலேசிய கத்திகபலாஸ் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான 13வது மலேசிய திட்டமும் அமைச்சரவையில் நமக்கான பிரதிநிதியும். ஸோ இன்னைக்கு பிரதமர் வந்து நாடாளுமன்றத்தில் இந்த 13வது மலேசியன் பிளானை வந்து டேபிள் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கும் அமைச்சரவையில் நமக்கான பிரதிநிதியும் வந்து அதை அவர் பேசவே இல்லையா, அதையா வந்து தொடர்புபடுத்துறீங்கன்னு கேட்குறீங்களா? நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு அவர் டேபிள் பண்ண அந்த 13வது மலேசிய திட்டத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அங்கமாக, நமக்கான ஒரு திட்டமாக வந்து அவர் குறிப்பிட்டது. ஐ திங்க் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. மோர் எஜுகேஷனல் அண்ட் டேலண்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் த இந்தியன் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது கண்டிப்பாக சமுதாய உருமாற்றம் ஏற்படணும் அப்படின்னா அது கல்வி மூலியமாக தான். ஸோ கல்வி அப்படின்னா சும்மா கிடைக்கிற படிப்புலாம் எடுத்து படிக்கிறது இல்லைங்க. நிச்சயமாக எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நம்ம பிள்ளைங்க வந்து படிக்கணும். ஸோ அது மட்டும் பத்தாது, தொழில்திறன் கல்விகளிலிருந்து அவங்களோட பர்சனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறைய விஷயங்களை வந்து கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பிள்ளைங்க போகணும் அப்படின்னு நானும் பல காணொலிகள் சொல்லியிருக்கோம். ஸோ அதை நோக்கி வந்து நம்மளோட 13வது மலேசிய திட்டத்தில் நமக்குண்டான ஒரு விஷயத்தை வந்து அவர் தெரியப்படுத்துறது பார்க்கறதுக்கு ரொம்ப திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. ஸோ இதுக்கும் அமைச்சரவையில் நமக்கான பிரதிநிதிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? பாருங்க, திட்டங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நமக்கான பயனுள்ள திட்டமாக கண்டிப்பாக வந்து இருக்கு. ஆனா அதை அமலுக்கு கொண்டு வர்றப்பையும் ஸோ அதற்காக வந்து எப்படி வந்து அமலுக்கு கொண்டு வரப்படுது, அதற்கு உண்டான விஷயங்கள் வந்து சரிவர நடக்குதா இல்லையான்னு யாரு பார்த்துக்க போறா? ஸோ இவங்க பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் குறைய சொல்ல, அந்த குறையை வந்து யாருமே இப்போ சொல்லாதீங்க. முதல் விஷயம் வந்து அதை பொறுப்படுத்தி இதுக்கு உண்டான விஷயங்களை வந்து அமைச்சரவையில் நான் பல காணொலிகள் இந்த ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்கேன். பிரதிநிதிகள் அமைச்சரவையில் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அதான் வந்து ஆக்சுவலி ஃபைனல் டிஸ்கஷன் பாட் அவங்க தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து கேபினெட் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நமக்கான அந்த பிரதிநிதி இருந்தால் மட்டும்தான் நண்பா நிச்சயமாக கொடுக்கப்படுற அல்லது சொல்லப்படுற இந்த நல்ல திட்டங்களும் சரிவர அமலப்படுத்தப்படுதா. ஏன்னா அதே நேரத்தில் அமல்படுத்தப்படாட்டி நம்ம கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, ஏன் வந்து சரியா பார்க்கல, ஏன் சரியா கவனிக்கல அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் நிச்சயமாக எஸ், தேவை அடிப்படையிலான ஒரு பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் நம்மளோட பிரதிநிதி இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு குறை. நிச்சயமாக அது இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் சரிவர செயல்படுத்தப்படும் அப்படின்னு. இதனோட தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லை, லாஜிக்காக திங்க் பண்ணி பார்த்தா அந்த ஒரு விஷயம் ஏற்றுக்கிறீங்க தானே? ஏன்னா இந்த நேரத்தில் பார்க்குறப்ப இப்போ பிஎம்எக்ஸை வந்து குறை சொல்லியும் சொல்லி அல்லது வந்து டிஃபெண்ட் பண்ணியும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியே பரவலாக பேசப்பட்டிருக்கு. ஆனால் ஒன்றிணைந்த இந்திய சமுதாயமாக நம்ம எந்த சைட்டுமே சரி வர இல்லாத மாதிரி தெரியலங்க. எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. இடையில கூட துருண் அன்வார்னு ஒரு ரேலியில் ஒரு 100-200 இந்தியர்கள் தான் இருந்தாங்க. ஸோ அது நமக்கான ஒரு விஷயமாகவும் இல்லை. அதுக்காக எல்லாருமே திருப்தியாக இருக்குமா அப்படின்னு கேட்டாலும் அந்த ஒரு விஷயமும் இல்லை. அதே நேரத்தில் இந்த சைட்டு பார்க்க போனீங்கன்னா ஆதரவாளர்களும் வந்து நிறைய விஷயங்களை வந்து டிஃபெண்ட் பண்ணியே பேசுறாங்க. கேள்விகள் கேட்கறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம அரசியல் ரீதியாக அல்லது குறை சொல்லியே பழகப்படாம நல்ல திட்டங்கள் இந்த 13வது மலேசிய திட்டத்தில் இருக்கு. இந்திய சமுதாயத்துக்காக, அதாவது கல்வி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு நல்ல ஒரு விஷயம். இதை நிச்சயமாக கொண்டு போறதுக்கு உண்டான அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட தேவை அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம மட்டும் கேள்வி கேட்டால் பத்தாது. ஸோ பிஎம்எக்ஸோட ஆதரவு தலைவர்களும் பிரதிநிதிகளும் நிச்சயமாக நமக்காக கேள்வி கேட்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கோரிக்கை வச்சுக்கிட்டே கண்டிப்பாக இருப்போம். அதே நேரத்தில் மித்ரா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு 31 ஜூலையா நான் அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுறத. ஏன்னா அதுக்கு காரணமும் இந்த மாதிரி பிரதிநிதித்துவம் இல்லாததுனால தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு டயலாக் செஷன்லேருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு டேக் ஹோம் மெசேஜ். ஓகே, ஸோ இப்போ டூஸும் நான் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக அடுத்த வாரம் போல் அதை பற்றி பதிவுகள் பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக RMK 13 இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரியாதவங்க படித்து பாருங்க. நிச்சயமாக இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய தகவல். ஸோ மறுபடியும் ஒரு டேக் ஹோம் மெசேஜ் இந்த ஒரு விஷயத்தோட முடிக்கிறேன். கண்டிப்பாக சமுதாய உருமாற்றம் ஏற்படணும்னா பிள்ளைங்களா நல்ல ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படிக்கணும். அந்த துறை வந்து எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். கையில் ஒரு ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லாமல் திறன், மொழி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வளர்த்துக்கணும். நல்ல வேலை, நல்ல சம்பளம் அப்படின்னா வந்து சமுதாய உருமாற்றம் கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக ஏற்படும். ஸோ இந்த காணொலியை ஒரு பாசிட்டிவ் நோட்டாக எடுத்துக்கிட்டு பாசிட்டிவான கமெண்ட்ஸ், கான்ஸ்ட்ரக்டிவான கமெண்ட்ஸை வந்து பகிர்ந்துக்கிட்டு காணொலியும் பரவலாக பகிர்ந்துக்குங்க. வெற்றி வணக்கம். டாக்டர் பணி.